அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப 1 மணி ஆயிட்டுது. உங்களுக்கு நான் என்னன்னா, அந்த குவைத்துல வந்து கோட்ஸ் வந்து இப்படி கட்டியிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு உயரத்துல கட்டியிருக்காங்கன்னு காட்டுறேன் பாருங்கோ. ரிக்காய் கோட்ஸ்ன்னு சொல்றது பாருங்க. எவ்வளவு உயரமா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கோ. கோட்ஸ் முன்னுக்கு தான் நிக்கிறேன் பாருங்கோ. அங்க வீடியோ உள்ள போயிட்டு எடுக்கல. ஏன்னா செக்யூரிட்டி கார்டு நிக்கிறான். அதுல எவ்வளவு உயரத்துல இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இதான் அந்த கோட்ஸ் நீதிமன்றம். எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்கோ. இருட்டுக்கு வந்து தெரியுது இல்ல பாருங்க. எவ்வளவு உயரத்துல கட்டியிருக்காங்கன்னு. பிரமாண்டமா கட்டியிருக்காங்க. வானத்தை தொடுற அளவுக்கு பில்டிங்கா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க. இது அதனுடைய வளாகம் தான் பாருங்க. இங்க 1 மணி ஆயிட்டு. ஆனா வாகனங்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இதுல நிக்கிறார்கள் வந்து என்னோட வந்தார்கள். அப்படியே ரவுண்ட போட்டுக்கிட்ட போயிட்டு போவானா. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அங்கால செக்யூரிட்டி காரர் நிக்கிறாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து வீடியோ பிடிக்கலாம் கிடக்கு. அப்படி அதால போகலாம் உமர். இப்படி போகலாமோ? ஆ இல்ல அந்த ரோட்டால. இது வந்து ஈரானியன் ஸ்கூல். ஈரானியன் ஸ்கூல பாருங்க. இதான் அந்த ஈரானியன் ஸ்கூல் என்று சொல்றது. தற்போதைய தோற்றத்தை பாருங்க. ஈரான்காரங்களுடைய ஸ்கூல் பாடசாலை. நான் நினைக்கிறேன் இப்ப இது இயங்குவதறியல இப்ப. ரோட்டோல பாருங்க. உங்களுக்கு மெயின் ரோடு கிட்ட வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த கட்டடங்களை பாருங்க அவ்வளவு அழகா இருக்குண்டு. இங்க பாருங்க பில்டிங் இவ்வளவு உயரமா கட்டியிருக்காங்க. மெயின் ரோடு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதுல ஒரு ரவுண்ட் அப் போட்டோன்னு வருது பாருங்க. இதெல்லாம் ஈரான் ஸ்கூல் தான். இவ்வளவு பெரிய நீளமா இருக்குது பாருங்க. கோட்ஸோட வந்து இங்க பக்கத்துல வந்து ஈரான் ஸ்கூல். அங்கால பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்க. பஸ் எல்லாம் அதுல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இதை பாருங்க. பெரிய ஒரு ரவுண்ட் அப் போட்டு பாருங்க. இரவிரவா வாகனங்கள் போயிட்டு தான் இருக்குது. நம்பி எங்க ரவுண்ட் அப் போட்ட பாருங்க. இவ்வளவு அழகான கட்டடங்கள் பாத்தீங்களா. இப்படி போமா எப்படி ரவுண்ட போட பாருங்க. சரி மாறுங்க. மாறண்ணே ரவுண்ட போட்ட கடக்க போறோம். இங்க வந்து கண்ணு அவதானமா இருக்கணும். என்ன காதல இடிச்சிட்டு போயிடுவாங்க. அவதானம் முக்கியம். இதுல மரங்களை நட்டுருக்காங்க பாருங்க. மரங்களை பாருங்க ரவுண்ட போட்டுக்கிட்டு. இன்னும் என்னோட வந்தாங்க நடந்து போயிட்டு இருக்கேன். இதான் அந்த மரங்கள்ல இருக்கு பாருங்க. அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இரவு டைம்ல. நலமா குமாரண்ணா.
இதுல வந்து ஒரு ரெல்ஸ் 8 ஸ்பான்னு இருக்கு பாருங்க. மசாஜ் மசாஜ் சென்டர். ஆனா இதுல வந்து இந்த பாய்ஸ் தான் கூடுதலா அந்த மசாஜ் பண்றவங்க இருக்கு. இங்க ஒரு பார்மசி ஒன்று இருக்கு பாருங்கவா. ரூஃப் பார்மசி. மெயின் ரோடு. இதுல ஒரு பெரிய பார்மசி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இருக்கா பாருங்க. பில்டிங்க பாருங்க, இதெல்லாம் உயரமா கட்டிருக்கு. இந்த கார்கள் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க பாருங்க. இங்க கார் எல்லாம் மெலிவு, சரியான மெலிவு. பாவனைக்கு இல்லாம அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க இங்க. சும்மா சும்மா நிக்கு. பார்மசி என்ன பூட்டையில என்ன 1 மணிக்கு மேலாச்சும் என்ன பூட்டையில 24 மத்தியாலம். வேற ஒரு கட்டிடம் உண்டு. நடுவுல மரங்கள் நட்டுருக்காங்க. சூடு டைம் தானே, சரியான சூடு இங்க இப்ப. ரோட்ட பாருங்க எப்படி இருக்காண்டு. பின்னால வந்து இடிச்சிட்டு போயிடுவாங்கல்ல, அதாவது அவதானமே இருக்கும். நடந்து போய்க்கல, மெயின் ரோடுக்குள்ள நடந்து போய்க்கல வந்து வண்டியால அடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒருவன் சைக்கிள்ல வரான் பாருங்க, ஒருவன் சைக்கிள். அங்கால போலீஸ்காரங்க நிக்கிறாங்க போல இருக்கு. ஜீப்ல இதால மாறிட்டேன்னா வேற சைக்கிள்ல போறான். என்னோட வந்தா அதில் வெறிங்க வேற 2 பேரும். ஓ, இதுல ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்கு பாருங்க. சாக்லேட் ஐட்டம் நம்பிக்கிறான் போல இருக்கு. கார்கள் எல்லாம் இருக்கான் பாருங்க. இதெல்லாம் பில்டிங் தான், எல்லாம் குடியிருப்பு பகுதி எல்லாம். கீழே பார்க்கிங்ல இதுல எல்லாம் காரை விட்டுருக்கான். எவ்வளவு கார்களை விட்டுருக்காங்க வேறப்போ. எல்லாரும் குடியிருப்புகள் தான் எல்லாம். வேறங்க கார்களை பாருங்க, எல்லாம் அடுக்கி விட்டுருக்காங்க. இதுல வெளிச்சம் குறைவா இருக்கு. இது பாருங்க, பில்டிங்க பாருங்க எப்படி இருக்காண்டு இரவு நேரத்துல. ஊட்டிப்பான். வாகனங்கள் இதுல விட்டுருக்காங்க. நீ காலையில வந்து இந்த வாகனங்கள் எல்லாம் இருக்காது, எல்லாம் போயிடும். இதுக்கால போகணும் உமர்.
அரபி கண்ட்ரி வந்து இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் வந்து இரவு நேரத்துல லைட் வெளிச்சத்துக்கு அழகா இருக்கும். பகல் டைம்ல வெறும் காடு மாதிரி இருக்கு. ஒருத்தருக்கும் வெளியிலே வர மாட்டாங்க பகல் டைம்ல. ஏனென்றா அந்த அளவுக்கு வெப்பம். சரியான ஹீட்டு. இரவு நேரங்கள்ல தான் கடைகள் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. இதுல ஒரு பங்காளி ஒரு படம் பாருங்க. மெயினால போகுமா? எங்கட நாட்டுல கார் எடுக்கிறதுக்கு 1 கோடி 1 கோடி கிட்ட வேணும். இங்க கார்கள் எல்லாம் நாங்கள் நாட்டுல வந்து மோடச்சையில் எடுக்கிற மாதிரி தான் இங்க காருட விலையில். இரவு நேரத்துல கடையெல்லாம் ஓப்பன்ல இருக்கு. இன்னும் பூட்டவே இல்லை. 24 மணி நேரம் ஓப்பன்ல இருக்கு போல இருக்கு. ரோட்டை பாருங்க. மெயின் ரோட பாருங்க. கட்டடத்தை பாருங்க இவ்வளவு உயரமா இருக்கு. எங்க இருந்து பார்த்தாலும் அந்த கோட்ஸ் தெரியும். குவைத்துல இப்ப நாங்க இருக்கிற இடத்துல வந்து நீங்க அந்த கோட்ஸை பார்த்துருப்பீங்க. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திப்பேன். மறக்காம ஒரு லைக் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.